வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது சம்மர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு டர்க்கிஷ் மூவி. இந்த படம் தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஒரு டைம் டிராவலை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஃபேண்டசி ட்ராமா. அதாவது ஒரு பொண்ணு தன்னோட அம்மாவோட யங் ஏஜுக்கு போய் அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாறுதல்களை உண்டாக்குறா அப்படின்ற தீம்ல அமைக்கப்பட்ட ஒரு மூவி. கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் தன்னோட அப்பா அம்மாவோட ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு தான் பார்க்குற வேலை, தான் படித்த படிப்பு எதுவுமே அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. முழுக்க முழுக்க தன்னோட அம்மாவோட விருப்பப்படி தான் எல்லாத்தையுமே இவ பண்ணியிருக்கா. அதனாலேயே ஒரு திருப்தி இல்லாத லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீர்னு தூங்கி எந்திக்கிறா. எந்திரிச்சு பார்த்தா 96க்கு இவ போயிடுறா. 96ல தன்னோட அம்மாவோட யங் ஏஜ்ல இவ அவங்க வீட்டுக்கு போய் தங்குறா. அங்க அவங்க பாட்டியெல்லாம் சந்திக்கிறா. அப்போ அவங்க அம்மாவோட லைஃப்ல என்னென்ன மாதிரியான மாறுதல்களை உண்டாக்குறா, அதன் விளைவு என்ன ஆகுது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட அந்த டைம் டிராவல் கான்செப்ட், அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய தன்னோட அம்மா அவங்களோட வாலிப வயசுல எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. ஸோ அதில் ஸ்டார்டிங்காக நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அப்படின்றது உண்மையிலே ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தன்னோட வாழ்க்கையில் தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கட்டுப்பாடுகள் இதெல்லாம் தன்னோட அம்மாவுக்கும் இருந்திருக்கு. ஸோ அவங்க லைஃப்க்கு நான் என்ன மாதிரியான சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கூடவே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்களும் நீட்டாக இருந்துச்சு. அந்த ரெண்டு காலகட்டத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய அந்த செட்டப் அப்படின்றதையும் நல்லாவே எடுத்திருந்தாங்க. விஷுவலாக உண்மையிலே நீட்டாக இருந்த ஒரு படம் தான். ஆல்சோ அவங்க அம்மாவோட அந்த லவ் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் அப்படின்றதும் பெரிய லெவலில் எஃபெக்டிவாலாம் இல்லை. அதே மாதிரி பாஸ்ட்ல ஹீரோயின் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் பிரசன்ட்ல அவங்களோட வாழ்க்கையில பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லை. ஜஸ்ட் அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு உதவும் அப்படின்ற மாதிரியான சீக்வன்ஸோட முடிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. சொல்ல போனால் அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றதே ஒரு ஆர்டினரியான கிளைமேக்ஸாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.9/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 சீன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.